வணக்கம் நேயர்களே! ஃபுல்லா லே ஆஃப்ஸ் பத்தி தாங்க நியூஸ். இவருக்கு வேல போச்சு, அவருக்கு வேல போச்சு, இப்ப தான் கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சான், இந்த பையனுக்கு வேல கிடைக்கல. ஃபுல்லா இந்த நியூஸ் தான். எஸ்பெஷலி நீங்க கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருந்தீங்கனாலோ, அத சுத்தின இருக்கிற ஃபீல்ட்ஸ்ல இருந்தீங்கனாலோ, இதுதாங்க நியூஸ். எனக்கு யுஎஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். 25 வருஷம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கே இந்த நியூஸ் பார்த்தா கன்சர்னிங்கா இருக்கு. இப்போ ஹை ஸ்கூல்ல இருக்கிற பசங்க கம்ப்யூட்டர்ஸ் பண்ணலான்னு யோசிச்ச பசங்க, அண்ட் இப்போ காலேஜ்ல ஆல்ரெடி கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பசங்க, இவங்களோட பேரன்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கன்சர்னிங்கா இருக்கும். உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவே பண்ணேன். இந்த வீடியோல ஏஐனா என்ன? அதனோட பிரான்ச்சஸ் என்ன? எப்படி அது வேலை செய்யுது? நம்ம ஃபியூச்சர பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளால என்னென்ன பண்ண முடியும் ஆஸ் ஸ்டூடண்ட்ஸ்? இது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்றேங்க. ஹோப்ஃபுல்லி எண்ட் ஆஃப் த வீடியோல உங்களுக்கு ஒரு தெளிவு பொறக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வேல போற விஷயம் எவ்வளோ சிவியரா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு பார்த்தேங்க. ஸோ என்னன்னா இந்தியால அன்பார்ச்சுனேட்லி அஃபிஷியலா ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ பேர் வேலை இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் மாரி எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் போய் இந்த டெக் நியூஸ் சேனல்ஸ், பிளாக்ஸ், கூகுள்லாம் பண்ணி நம்பர்ஸ கம்போஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதாங்க இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ 2019லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, 2020ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோவிட்னால வந்து நெறைய பேருக்கு வேல போச்சு. கிட்டத்தட்ட 50,000 பேர் கிட்ட வேல போயிருக்கு போல இருக்கு. அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு 2021ல. போஸ்ட் கோவிட் பூம்ன்னு பண்றாங்க. எக்கச்சக்கமா ஹையர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹையர் பண்ண எக்ஸ்ட்ரா ஹெட்ஸ் எல்லாம் தான் நாங்க லூஸ் பண்றோம் அப்டின்ட்டு 2024ல கரெக்ஷன் அப்டின்ற பேர்ல ரீஸ்ட்ரக்சரிங் அப்டின்ற பேர்ல வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு 100,000 பீப்பிள் லாஸ்ட் தியர் ஜாப்ஸ் 2024ல. 2025ல தான் ஃபர்ஸ்ட் ஏஐனால ஜாப் லாஸ்ன்றது ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 30,000 கிட்ட நடந்திருக்கு 2025ல. ஆனா 2026ல பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சிவியராவே ஆயிருக்குங்க. ஸோ அதுதான் வந்து இங்க பார்க்குறீங்க. பிசினஸ் டுடேல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, 55,000 பேருக்கு மேல லூஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 3 மாசத்துல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல மட்டுமே இத்தன பேருக்கு வேல போயிருக்கு. Oracleல 30,000, Amazonல 16,000 நல்லா பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது கன்டின்யூ ஆவும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த லே ஆஃப் சினாரியோ இப்படி இருக்கும்போது, காலேஜ்ல கம்ப்யூட்டர்ஸ் என்ரோல்மென்ட் எப்படி இருக்கு? அப்படின்னு போய் பார்த்தா, 2021லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 2,00,000 பேர் கிட்ட 2021ல சேர்ந்திருக்காங்க. 2025ல 4,00,000 பேர் கிட்ட சேர்ந்திருக்காங்க. ஸோ இது இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. போன வருஷம் வரைக்கும். 2026ல இது கம்மியாக போகுது இந்தியால அப்படின்னு பேசப்படுது. அது என்னன்னா, நீங்க யுஎஸ், யுகே, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் காலேஜ் அட்மிஷன் இந்த வருஷத்துக்கு ஒரு மாரி முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டவுனா தான் ஆயிருக்கு. 10-20% டவுன் ஆயிருக்கு. மத்த ஃபீல்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க அதே ட்ரெண்ட் தான் இந்தியாலயும் வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுதாங்க காலேஜ் என்ரோல்மென்ட் அண்ட் லே ஆஃப் சினாரியோ இப்படி தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் வந்து தூரந்து பார்த்தா பயம் தாங்க வரும். ஸோ கிட்ட போய் கொஞ்சம் அலசி பார்த்தா தான் தெளிவு பிறக்கும். ஸோ அதனால நான் வந்து ஏஐ வந்து எப்படி வேலை செய்யுது பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. அத வந்து நான் 2 விதமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 1 5 வயசு பசங்களுக்கு சொன்னா கூட புரிஞ்சிரும். அந்த மாரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 2வது எக்ஸ்பிளனேஷன் வந்து ஹை ஸ்கூல் பசங்க கம்ப்யூட்டர்ஸ் படிக்கலாம்னு யோசிக்கிறவங்க, காலேஜ்ல இருக்கிறவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் சொல்லப் போறேன். இது மாரி சொல்லும்போது, அதுக்கு அடுத்தது நம்ம எப்படி எப்படிலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், எந்தெந்த ஏரியாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன பார்த்துருவோங்க. ஸோ ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஒண்ணு இருக்கு. நாளைக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கு ஒரு சாப்டர்ல. ஸோ அந்த பொண்ணு படிச்சுட்டு, அம்மா கிட்ட போயிட்டு, "அம்மா என்ன கேள்வி கேளும்மா, நாளைக்கு நான் நல்லா பண்றேனான்னு பார்க்கணும்." அப்படின்னோனே அம்மா வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பொண்ணுனால எல்லா கொஸ்டினுக்கும் பதில் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா, நாளைக்கு டெஸ்ட் நல்லா பண்ண போறா. அதுக்கப்புறமா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி போனீங்கன்னா, அந்த கிளாஸ்ல இருக்கிற அத்தன சப்ஜெக்ட்டோட அத்தன புக்கோட சாப்டர்ஸும் படிச்சு, நல்லா பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா, அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் மாணவியா அந்த பொண்ணு வந்து வருவா. ஸோ இத அப்படியே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போனோம்னா, நம்மளுக்கு அப்படிதான் மெது மெதுவா கிளாஸ் பை கிளாஸ் நமக்கு வந்து நாலெட்ஜ் ஏறிட்டே போது. ஆனா ஹியூமன்ஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருக்கு. நாலெட்ஜ் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருக்கு. இவ்வளோ தான் படிக்க முடியும், இவ்வளோ டைம்ல அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ இது கன்ஸ்ட்ரெயின்ட்டே இல்லாம, அப்படியே நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போக முடிஞ்சுதுனா நம்ம நாலெட்ஜ. பிளாக்ஸ், நியூஸ், சோசியல் மீடியா, என்டர்டெயின்மென்ட் இன்ஃபர்மேஷன், ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் அத்தன ஃபாரம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால படிச்சு, எந்த கேள்வி கேட்டாலும் நொடி பொழுதுல பதில் சொல்ல முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னுட்டு. அதுதாங்க ஏஐ. தட் இஸ் த பவர் ஆஃப் ஏஐ. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம போய் அந்த ஏஐ கிட்ட கேட்கிறோம். அந்த ஏஐ வந்து அந்த வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன பார்த்து டக்குன்னு பதில எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட குடுக்குது பார்த்தீங்களா? அதுதான் பவர் ஆஃப் ஏஐ. இப்போ அதுல வந்து ஒரு கொஸ்டினுக்கு அது ஒரு பதில் வச்சிருக்காதுங்க. பலவிதமான பதில் வச்சிருக்கும். கொஞ்சம் பேருக்கு ஒரு பதில் குடுக்கும். மிச்ச பேருக்கு இன்னொரு சில பதில் குடுக்கும். அந்த மாரி வேற வேற பதில குடுத்து, நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதையும் பார்த்துட்டே இருக்குங்க. அத பார்த்து அது வந்து பெட்டர் ஆன்ஸர சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிட்டே
பண்ணிட்டே இருக்கும் அது குடுக்குற ஆன்சர்ஸ. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, 6 மாசம், 1 வருஷம் முன்னாடி அது குடுத்த பதில்லாம் சில தடவ முட்டாள்தனமா இருக்கும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளே அசந்து போற மாரி பதில குடுத்துட்டு, அண்ட் இன்னும் ஃபியூச்சர்க்கா வேற கேள்வி கேட்கறதுக்கு ஐடியாஸும் குடுக்குது. இதுல வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. இந்த மாரி அந்த விதவிதமான பதில் வச்சுட்டு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதுல ஒரு சில பதில் வந்து ரொம்பவே தப்பா இருக்கும். அத படிக்கிறவங்களுக்கு வந்து அது தப்புன்னு தெரியாம அத நம்பிட்டாங்கன்னா, பட் இந்த வீடியோல நம்ம அத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா போ வேணாம். அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அது ஹாலுசினேஷன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையா இருக்கு. பட் இதுதாங்க சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்ப்போம். ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு. அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா, எனக்கு வந்து வாட் இஸ் த வெதர் இன் சென்னை? இன்னைக்கு வெதர் என்னன்னு தெரியும் சென்னைக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்பேஸ சுருக்கிப்போம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ChatGPT கிட்ட 3 இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னையோட வெதர பத்தி. அதாவது சென்னை வந்து ஜெனரலி ஹாட் சிட்டி. அப்புறம் வந்து சென்னைஸ் வெதர் வாஸ் வெரி ஹார்ஷ் லாஸ்ட் சம்மர். அப்புறம் 3வது இன்ஃபர்மேஷன் வந்து சென்னை வெதர் வந்து டுடே இஸ் 32 டிகிரி செல்சியஸ். இப்படின்னு 3 இன்ஃபர்மேஷன் இருக்குது. அஸ் அ ஹியூமன் நம்மளால வந்து டக்குன்னு பார்த்து சொல்லிட முடியும். மோஸ்ட் ஆப்ட்டா இருக்கிறது வந்து நீ வந்து அந்த 32 டிகிரி செல்சியஸ் ப்ராபப்லி அவங்க வந்து டெம்பரேச்சர் தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அத குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு ஒரு கம்ப்யூட்டர்னால அத எப்படி பண்ண முடியும்? ஏன்னா அது வந்து வேர்ட எடுத்து அதுக்கு ஒரு மீனிங் பார்க்கணும். சின்டாக்ஸ் எப்படி இருக்கு? கிராமர் எப்படி இருக்கு? அதெல்லாம் பார்க்கணும். ஸோ வேர்ட் கம்பேரிசனும் கஷ்டம். இப்ப நம்மகிட்டயே வந்து யாரோ வந்து ஓ ஃபர்ஸ்ட் வருதா? ஆர் ஃபர்ஸ்ட் வருதா டிக்ஷனரியில அப்படின்னு கேட்டா நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தான் பதில் சொல்லுவோம். ஓ தான்டா ஃபர்ஸ்ட் வருதுன்னுட்டு. ஆனா அதே 8 பெருசா 12 பெருசான்னு கேட்டா 12ன்னு டக்குன்னு சொல்லிடுவோம். ஸோ அதே தாங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கும். தே ஆர் வெரி குட் வித் நம்பர்ஸ். ஸோ அதனால இந்த கேள்வி, பதில் இது எல்லாத்தையும் நம்பரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும்னா, கேள்வி எடுத்து பிரிச்சுருங்க. வாட் இஸ் த வெதர் இன் சென்னை? இந்த மாரி 4ஆ பிரிச்சுட்டு, டோக்கனைசர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொன்னுத்துக்கும் இண்டிவிஜுவலா நம்பர்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருங்க. நான் இந்த விஷயத்துல ஒரு நம்பர்ன்ற மாரி சொல்லியிருக்கேன். ஆனா இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அரே. அதாவது பெரிய பேக் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும். பல டிமென்ஷன்ஸ்ல யோசிச்சு. ஸோ அந்த நம்பர்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா அங்கருந்து வந்து வெக்டர் எம்பெடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்துட்டு, இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். இந்த விஷயத்துல ஒரு நம்பர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 103ன்னு எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. இந்த கேள்விக்கு இதுதான் அசோசியேட்டட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 பதிலு இன்ஃபர்மேஷன். அதையும் வந்து வெக்டர் எம்பெடிங் போட்டு டோக்கனைசர் இது பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் எடுத்து வந்து வச்சிரும். ஸோ ஒண்ணுத்துக்கு 73, ஒண்ணுத்துக்கு 45, இன்னொன்னுத்துக்கு 105 அப்படின்னு இருக்கும்போது, அதுக்கு வந்து இப்போ ஈஸியா இருக்கும். எந்த நம்பர் வந்து 103க்கு கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா 105 தான். மத்ததெல்லாம் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஆப்ட் பதில் வந்து 105. மத்த 2ம் வந்து ரிலேட்டடா இருந்தாலும் கொஞ்சம் தூரம் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா, இதெல்லாம் டாப் ஒரு சில நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் LLMன்ற ஒரு ஆர்டிஃபேக்ட் கிட்ட குடுக்குங்க. ஸோ அதனோட வேலை என்னன்னா, பல பதில் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, பல இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது, எல்லாத்துடைய செமான்டிக்ஸையும் பார்த்து, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, புதுசா ஒரு சென்டென்ஸ ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு ஏத்த மாரி ஸ்ட்ரக்சர் பண்ணி குடுக்கிறது தாங்க அந்த LLMோட வேலை. ஸோ அது வந்து பதில வச்சுக்கிட்டு, பதில மட்டும் இல்லாம, அது கூடவே கேட்கிறவனோட பழக்கவழக்கங்கள் என்ன? அவன் யாரு? அதாவது இப்ப நான் வந்து டெல்லி ஆளா இருக்கலாம். இப்பதான் சென்னைக்கு வரவனா இருக்கலாம். சும்மா டூரிசம்க்காக. ஸோ அது அபௌட் யூ. நீ எங்கேருந்து வர? நீ யாருன்னு பார்க்கும். அப்புறம் கான்டெக்ஸ்ட். ஓ நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அதுகிட்ட கேட்டிருக்கேன். மேபி என்னோட ட்ரிப் பிளான் பண்றதுக்காக நான் அதுகிட்ட கேட்டிருக்கலாம். சென்னைக்கு எந்த டைம்ல போலாம்? இது சீப்பா டிக்கெட்ஸ் இருக்கா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு கேட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அந்த பதிலே வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு பதில் சொல்ற மாரி என்ட்ட சொல்லுங்க. ஸோ அதாவது அத எடுத்துட்டு வந்துட்டு யூ ஆர் இன் லக். யூசுவலா வந்து சென்னை வெதர் ஹாட்டா இருக்கும் இந்த டைம்ல. ஆனா இன்னைக்கு 32 டிகிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து பதில் சொன்ன மாரியே இருக்கும். என்ன பத்தி தெரிஞ்ச ஒரு மனுஷன். அதனால தான் இட் கீப்ஸ் இட் என்கேஜிங். நான் சும்மா ஈஸியா போய் weather.com போய் பார்க்கலாம், இல்ல நியூஸ்ல கேட்டுக்கலாம். ஆனா அது வந்து சும்மா பிராட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து எனக்கு ஏத்த மாரி பதில் சொல்லுதுங்க. ஸோ அது வந்து இட் மேக்ஸ் இட் மோர் இன்ட்ரஸ்டிங். இப்படி தான் ChatGPT வேலை செய்யுது. ஸோ கோர் கான்செப்ட்ஸ பார்த்தோம். ஒரு கொஸ்டின் இருக்கு. அத வந்து பார்ட்டா பிரிக்குது. அத டோக்கனைசர் அப்ளை பண்ணுது. அங்கிருந்து வெக்டர் எம்பெடிங் எடுத்து டேட்டாபேஸ்ல போட்டு LLM கிட்ட குடுத்து ஆன்சர்ஸ அது வந்து ஒரு மாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம கிட்ட ப்ராம்ப்ட்டா ஆன்சரா குடுக்குதுங்க. ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேலை செய்யுது. ஹோப்ஃபுல்லி இந்த 2 எக்ஸ்ப்ளனேஷன்ல இருந்தும் உங்களுக்கு வந்து ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்போ ஆஃபர் பண்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ்லாம் வந்து வேலைக்கு தேவையானது என்னென்ன விஷயங்கள் காலேஜஸ் ஆஃபர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வருஷமா பிரேக் பண்ணல. வேலைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்ல நம்ம வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் படிச்சுப்போம். லாஜிக் டிசைன், டிஸ்கிரீட் மேத் ஒரு சில இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி படிப்போம். இதெல்லாம் பற்றி பேசிக்ஸா படிப்போம். அதுக்கப்புறமா வந்து லாங்குவேஜ்ல வந்து மெயினா நம்ம வந்து அந்த OOP ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் படிப்போம். அப்புறம் வந்து அசெம்பிளி லாங்குவேஜ் ஒரு சில இடத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பேக்கேஜா அங்கங்க படிப்போங்க ஒரு கோர்ஸ்ல. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம்.
கேப்ஸ்டோன் ஒரு சில இடத்துல ஆஃபர் பண்ணுவாங்க. இல்ல நம்மளா ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இல்ல இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுவோம். அதுல வந்து அந்த கிரட் பேசிக்கா அதாவது ஒரு விஷயத்த ஆட் பண்றது எப்படி, ரிட்ரீவ் பண்றது எப்படி, அப்டேட் பண்றது எப்படி, டெலீட் பண்றது எப்படி, கிரட் ஆப்பரேஷன்ஸ வச்சு சிம்பிளா ஒரு ஆப் பில்ட் பண்ணுவோம். அத ரெஸ்யூமேல போட்டுப்போம். அப்புறம் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் எடுப்போம். இதெல்லாம் வச்சுட்டு இன்டர்வியூ பிரெப் டைம்ல வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், சிஸ்டம் டிசைன் இது எல்லாத்தையும் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ பிராக்டிஸ் எடுத்துட்டோம்னா, நம்மளால வந்து ஒரு ஜாப வந்து ப்ரொக்யூர் பண்ணிட முடியுங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ப்ராசஸ் வந்து இது நாள் வரைக்கும் அதுவே போதுமானதா இருந்தது. ஏன்னா வந்து டாஸ்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரெப்பிட்டிட்டிவா இருந்தது. நமக்கு ஒரு லாங்குவேஜ் ஒரு ஜாவாவோ, ஒரு பைத்தானோ, கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளால அத எடுத்துட்டு போயிட்டு ஒரு ப்ராப்ளம் ஸ்பேஸ் நம்மளுக்கு குடுக்கும்போது, அதுல வந்து நம்மளால வந்து இந்த சொல்யூஷன்ஸ போட்டு ஒரு சொல்யூஷன டெலிவர் பண்ண முடிஞ்சது. ஆனா, இப்போ இருக்கிற ஏஐ வந்து இது எல்லாத்தையும் தான்னாலேயே பண்ணிடுதுங்க. ஸோ இதுக்கு இது நம்ம வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா ஃப்ளேவர் இதில ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியாயிடுது. ஸோ அதனால தான் வந்து முக்காவாசி நடந்த அந்த லேயார்ஸ்ல ஜூனியர் பொசிஷன்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மேனுவலா அதாவது பிரெடிக்டபிளா என்னென்ன பண்ண முடியுமோ, அந்த வேலையெல்லாம் போயிருக்கு ஏஐனால. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி இத மாத்தி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து நெறைய வந்து மாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கோர்ஸஸ ஏஐ இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேசிக்கா ஒரு லேடர் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் 2 லேடர் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு லேடர் அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ வந்து ஒரு கோர்ஸா ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அலாங் வித் டேட்டா சயன்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ அது வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. விச் இஸ் அ குட் திங். நான் என்ன சொல்லுவேன்னாங்க, அந்த ஏஐ பேசிக்ஸ் உள்ள நீங்க வந்து கோ ஃபார் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நம்ம கவர் பண்ண கோர் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். சும்மா சர்ஃபேஸ் லெவல் இன்ஃபர்மேஷன் தான். அது இன்னும் டீப்பரா இன்னும் நெறைய லேயர்ஸ் இருக்கு அது உள்ள. ஸோ அத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப சிம்ப்ளிஃபைடா சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்க இன்னும் டீப்பரா புரிஞ்சுக்கணும். அப்புறம் டேட்டா சயன்ஸ் கான்செப்ட்ஸ், இந்த ரிக்ரெஷன் மாடல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிக்ரெஷன், ஏரியா அண்டர் த கர்வ் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏஐ உடைய இன்டர்னல்ஸ நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் அதாவது சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன? அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன? அதெல்லாம் எப்படி இன்டர்ப்ளே பண்ணி நம்ம அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் இருக்கு. இன்னும் நெறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் ஏஐக்குள்ள. ஸோ அதெல்லாம் நீங்க பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் நான் பேசிக்ஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மெயினா. நீங்க வந்து அது உள்ள போயிட்டு நீங்க டேட்டா சயின்டிஸ்ட்டாவே ஆக தேவையில்ல. நீங்க வந்து கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஏஜென்டிக் கோடிங் இருக்கு பாருங்க. அதாவது இப்பல்லாம் வந்து ஹியூமன்ஸ் ஏஐ கூட இன்டராக்ட் பண்றது அடிஷனலா ஒரு ஏஐ ஏஜென்ட் இன்னொரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட இன்னும் பல ஏஐ ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசி அது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எண்ட் அவுட்கம்ம வந்து எடுத்து வந்து குடுக்குதுங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட் ஏஜென்டிக் கோடிங்ன்றது. ஸோ அது உள்ள நீங்க வந்து எப்படி டிஃபரெண்ட் ஏஜென்ட்ஸா நம்ம செயின் பண்ணி எப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ எஸ்டாப்ளிஷ் பண்றது. லேங் செயின், லேங் கிராஃப் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட்டபிளா ஒரு சில பிராக்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியே ஆகணுங்க. நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்காகவோ, கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்காகவோ வெயிட் பண்ணவே முடியாது. நீங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா, லேப்டாப்போ, டெஸ்க்டாப்போ இருந்துச்சுன்னா, அத எடுத்து போட்டு நீங்க அது உள்ள டேட்டா வச்சு, நீங்களே முக்காவாசி இந்த மாரி இந்த மாடல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அத செயின் பண்ணி நீங்களே பார்க்கலாம். அது எப்படி வந்து அது ஒரு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் ஷூர் யூ ஹேவ் டு டூ பெர்சனல் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நீங்க அதிலிருந்து வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்ப ஸ்பெஷலைசேஷன் வந்து நீங்க வந்து ஏஐ எனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாம, நான் ஸ்பெசிஃபிக்கா இந்தந்த ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி. நான் ஒரு 4 ஸ்பெஷலைசேஷன் சொல்றேங்க. ஹாட்டா இப்ப மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிறது. ஓகேவா? டூ யுவர் ரிசர்ச் ஃபர்தர். பட் டாப் 4 நான் சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்து இப்போ வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம போய் SQL இன்ஜெக்ஷன் அதெல்லாம் எப்படி நடக்குது? வெப்சைட்ஸ் எப்படி ஹேக் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்துட்டும் இருந்தாங்க. கம்பெனிஸும் வந்து பீப்பிள ஹையர் பண்ணி அவங்களே அவங்களோட வொர்க் என்வைரன்மென்ட்குள்ள ஹேக் பண்ண சொல்லுவாங்க. சோ தட் தே கேன் மேக் த ப்ராடக்ட் பெட்டர். சோ எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. அது நடந்துட்டு இருந்தது. இதே தான் இப்போ வந்து ஏஐ வந்த அப்புறம் இந்த ChatGPT, Grok, Gemini எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதனோட ப்ராம்ப்ட்குள்ள ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பண்ணி அதனால ஏதாவது ஹேக் பண்ண முடியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சோ சைபர் செக்யூரிட்டி இஸ் க்ரோயிங் வெரி வெல் ஆஸ் ஏஐ கீப்ஸ் க்ரோயிங். சோ அது வந்து ரொம்ப நல்ல சிம்பயாட்டிக் ரிலேஷனா இருக்குது. ஏஐக்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும். சோ சைபர் செக்யூரிட்டி 1. 2வது நான் என்ன சொல்லுவேன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். ஏஐ ஃபுல்லி ரன்ஸ் இன் கிளவுடுங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் அவ்வளோ ஆயிரக்கணக்கில சர்வர்ஸ் போட்டு அவங்க ரன் பண்ணும்போது கிளவுட்ல மட்டுமே தான் ரன் பண்ண முடியும். ஸோ அங்க வந்து நீங்க எந்த விதமான கிளவுட் ப்ரொவைடர்ஸை எடுத்து அதனோட டெக் ஸ்டாக்கை நல்லா படிச்சீங்கனாலும் யூ ஆர் வெரி மார்க்கெட்டபிள். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் ஷுவரா இம்பார்ட்டன்ட். 3வது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ். ஏன்னா ஏஐ த்ரைவ்ஸ் ஆன் டேட்டா. டேட்டா வந்து நம்ம வந்து பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா டீல் பண்றோங்க. அதாவது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா செட்ஸ். முன்னாடிலாம் மில்லியன்ஸ் சொன்னாலே பெருசா இருக்கும். இப்பெல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு.
டேட்டா சைஸ். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும்னா, நம்ம டீல் பண்ணணும்னா Spark, ETL பைப்லைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் கான்செப்ட் இஸ் ஆல்சோ குட். ஸ்பெஷலைசிங் இன் தட் ஏரியா இஸ் ஆல்சோ குட். ஹியூமன் ஏஐ இன்டராக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ப்ராம்ப்ட்ஸ், அந்த ஏஜென்ட்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு யுஎக்ஸ் டிசைன். ஸோ அந்த இடத்துலயும் வந்து ஸ்பெஷலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த 4 ஏரியாஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏதாவது 1த்துலயோ, 2த்துலயோ மேக்ஸிமம். இல்லாட்டி ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆயிடும். ஸோ எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு புடிச்ச ஏரியாஸ் நீங்க அத எடுத்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த ஐடியாலாம் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பேசிக்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நான் சொன்ன மாரி அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், டேட்டா சயன்ஸ், எம்எல் கான்செப்ட்ஸ், ஏஜென்டிக் கோடிங் இதெல்லாம் படிச்சுட்டு, ஸ்பெஷலைசேஷன் எங்கேயாவது சைபர் செக்யூரிட்டிலயோ, டேட்டா இன்ஜினியரிங்லயோ இல்ல வேற சில இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சதுலயோ, நீங்க உங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாரி ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ், ரியல் வேர்ல்ட் எக்ஸர்சைஸ் பண்ணி, GitHubல நீங்க அத அந்த இது பண்ணி, ரியல் யூசர்ஸ் யூஸ் பண்ற மாரி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனோட டேட்டா பாயிண்ட்ஸ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இன்டர்வியூஸ்ல யூ வில் பி வெரி ஹாட்டுங்க. வெறும் இப்ப ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெறையவே மாறி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நீங்க வந்து போம்போதே டெமான்ஸ்ட்ரபிள் ஸ்கில் செட்டோட மார்க்கெட்டுக்கு போம்போது கம்பெனிஸ் வில் பி மச் மோர் இன்ட்ரஸ்டட் இன் மேக்கிங் த ஹையர். ஸோ நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருக்கோம். நான் நெறைய கட் ஷாட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு சில டாப் டொமைன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு அதுல கேள்வி இருந்தாலோ, இல்லாட்டி வேற டொமைன்ஸ் பத்தி கேள்வி இருந்தாலோ தயவுசெய்து கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி டேக் மை டைம் டு ரெஸ்பாண்ட். அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ இஸ் ஸ்டில் இன் இட்ஸ் இன்ஃபன்சி. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. மாறி இருக்கு. முன்னாடி இருந்த மாரி இல்ல, மாறி இருக்கு. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்மள பிரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா, வி ஆர் சேஃப். ஸோ லாட் மோர் எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். குட் லக். பை.